உலகம் தாங்குமா? சொல்லாதாகுமா? அது சொன்னா தெரியுமா? ராஜ புகழை சொன்னா உலகம் தாங்குமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை பேசி முடியாது, எழுதி முடிதே அதையா. என கண்பானவர்களே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். திருப்தி அடைந்துட்டா மனுஷன் தேன்கூட்டை மிதிப்பான். அதாவது முதல்ல பார்த்தா சொல்லுவோம், ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். ட்ரெயினில் ஏறும்போது தொங்கிக்கிட்டு போக இடம் கிடச்சா போதும்போம் இல்லையா? தொங்கிக்கிட்டு போகிறவனை கொஞ்சம் உட்காந்துக்கப்பான்னு இடம் கொடுத்தா அடுத்தாப்புல என்ன கேட்போம்? அப்படி கொஞ்சம் குறுக்க சாச்சுக்கிறதுக்கு. இது மனுஷனுடைய இயற்கையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்ப்போம், அவனை கீழே தள்ளி விட்டு நம்ம உட்காந்துரும். என கண்மானே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இவர்களுக்கு நல்ல சாப்பாட்டை கொடுத்தார், நல்ல நிழலை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். ஆனால் இவங்களுக்கு போதும் இருக்க முடிஞ்சா? போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டுட்டு வரல, ஒன்றும் கொண்டுட்டு போகலங்கிறது நிச்சயம். எல்லாரையும் பார்த்துருக்கோம், நம்மளும் ஒரு நாள் போவோம். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு நாள் படுத்து கிடப்பேன் மூச்சே இல்லாமல். நீங்களாம் உட்காந்து ஒரு வேளை பாடிக்கிட்டு இருப்பீங்க. தேவசாய நாகமாரி தேவனோடு இருப்பே, நானும் தேவனோடு இருப்பே. அந்த நாடும் நெருங்கிடுதே, அதில் நிறைவா நிறைவேறுதே. அந்த நாடும் நெருங்கிடுதே, அதன் நினைவா நிறைவேறுதே. மண்ணின் தாயலை நான் மறந்து விண்ணவசாயல் அடைந்தே, விண்ணவசாயல் அடைந்தே. தேவசாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். ஒரு நாள் உட்காந்து நீங்களாம் பாடுவீங்களாம், இருக்க மாட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும்யா, ஒன்றும் கொண்டு போகிறதுக்கு முடியாது, கொண்டு வந்தது ஒன்றும் கிடையாது. தாயின் கற்பத்திலிருந்து வெறும் பிண்டமாக வெளிப்பட்டோம். ஆண்டவர் கொடுத்தார், ஆனால் போதும்னு இருக்க முடியுதா? இந்த மக்கள் திரும்ப அழுதாங்க. எதுக்கு அழுதாங்க? நாங்கள் எகிப்தில் கரையமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள் என்னென்னது? வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கீரை எல்லாத்தையும் நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? இந்த அற்பமான உணவு, அதுவும் அன்றி அடுத்ததையும் சேர்த்து வாசிங்க. அந்த மன்னா கொத்துமல்லி விதையா இருந்தது, நிறம் முத்து போலவும் இருந்தது. முத்து போல இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். எங்கேயும் போகாம சுட்ட. ஆனா இவனுக்கு எப்படி தெரிஞ்சு? இந்த மன்னா எங்களுக்கு மனதுக்கு அற்பமான திருப்தி ஆயாச்சுல, அப்புறம் மிதிக்கத்தானே சொல்லும். அல்லேலூயா. ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கடைசி வரைக்கும் ஒன்னே ஒன்று நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உலகத்தில் நான் போற வரைக்கும் ஒரு கவலை இருக்கக்கூடாது. என்ன கவலை? என்ன கவலை? உயிர் வாழ எதை மூடுப்போ, உடல் மூட எதை உள்போ, உயிர் வாழ எதை உள்போ, உடல் மூட எதை உள்போ என்று கவலைப்படல் வேண்டாம். உயிரை விட உழலும் உடலை விட உழலும் உயர்ந்தவை அல்லவா. உணவை விட உயிரும் உடலை விட
விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கிறார், கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கவலைப்படுவதிலா ஏவந்தன் பழத்திலே ஒரு முழம் கூட்ட முடியோ, உயிரை விட உடலும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவையை பாடுவோங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா சொல்லுங்கம்மா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆகாரம் சில நேரம் அற்பமா தெரிஞ்சிடக்கூடாது. நான் என் பிள்ளைகிட்ட அதைத்தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சபையிலே தங்கி இருக்கிற பிள்ளைகிட்ட சொல்லுவேன், ஏம்மா மன்னிச்சுக்கங்க, ரேஷன் அரிசி தான் உங்களுக்கு போட முடியுதும்பேன். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, இதாவது கிடைக்குதேம்பாங்க. எத்தனை பிள்ளைகள் மனதில் அந்த எண்ணம் இருக்கிறதோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளணும், மன்னாவை கொடுத்த உடனே இவங்களுக்கு இறைச்சி இல்லை, இறைச்சி இல்லை, எங்களுக்கு யாரு கொடுப்பா? இந்த கொத்தமல்லி அரைச்சாவது சாப்பிடுவாங்க, ஆனா இவங்களுக்கு அது வெறுப்பா போச்சு. ஆகையினால ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உங்களோட பேசி ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக ஆண்டவர் சிலரை கூட்டி வர சொன்னார். அங்க கூட்டி வந்த உடனே சொல்றாரு, என்ன சொல்றாரு? 20ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம், எண்ணாகமம் 11:20. ஒரு மாதம் வரைக்கும் ஏன்னா இவங்க கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? இறைச்சி. எங்களுக்கு இறைச்சி யார் கொடுப்பான்னாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஒரு மாசம் 30 நாளும் இறைச்சி புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு, அது உங்க மூக்கு வழியா முட்டி போய் மூக்கு முட்டை தின்னதுனால மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். ஒண்ணுமில்ல, உங்கள்கிட்ட கேட்பேன், 30 நாள் உங்களுக்கு கறி போட்டா என்ன ஆகும்? என்ன வெறுத்துரும்? கறி வெறுத்துருமா, நம்ம வெறுத்துருவோமா? கறி நம்மளை வெறுக்காது, நாம தான் அதை வெறுத்துருவோம். ஏன்? 2 நாள் கறி சாப்பிட்டாலே இன்னைக்கு ஒன்றும் தெரியுங்க, சாம்பார் சாதம் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் கறி சோறு திங்க முடியுமா? பேருக்கு வேணா சொல்லிக்கலாம், எங்கள் வீட்டில் பிரியாணி. ஹல்லேலூயா. இந்த பிரியாணி எங்கே ராத்திரி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வச்சுப்பாரு, ரொம்ப கமகமான்னு வாசனை இருக்கும். எப்படி இருக்கும்? கம கமான்னு வாசனை நம்மளை கூப்பிடும். ஒன்றும் இல்லைங்க, வெட்டின கோழி, மத்தியானம் வெட்டின கோழியை சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வச்சு பாருங்க, வீடே வாசனையாக இருக்கும். எங்கள் பிள்ளைய கூட இன்னைக்கு காலையில் சொன்னாங்க, செத்து போய் எலி கிடக்க வந்து எடுங்கய்யான்னாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஐயா இந்த இறைச்சி கொஞ்ச நேரம் வச்சுருக்க முடியாது, ஆனால் இதுக்காக தான் அழுதாங்க. ஆண்டவர் சொன்னா, நீங்கள் ஒரு மாதம் இறைச்சி புசிப்பீர்கள், உங்கள் மூக்கால தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நல்லா கவனிங்க, ஆண்டவர் யாருக்குள்ள இருக்காரு? யாருக்குள்ள இருக்காரு? அதனால தான் நம்ம பாடுறோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படினா ஐயா, எப்படினா ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாங்க ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நம்மளும் இப்படிதான், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நம்ம ஆலயத்தை அசட்டை பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டவர் வேற எங்கேயும் இல்லை. தாய்மானவர் கூட எழுதினார், நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே. நெஞ்சகமே கோயில்னா உன் இருதயத்தில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். அதனால உங்களுக்குள் இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணினீர்கள். நாங்கள் எங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்கள். ஏப்பா எகிப்திலிருந்து வந்தோம் அப்படின்னு அழுதீங்களே என்று சொல்லி என்றார். அதற்கு மோசேக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா? சூழ்நிலையை பார்த்தான். என் கூட இருக்கிற ஆட்கள் எவ்வளவு தெரியுமா? நான் போய் சொல்லிடுவேன், ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் ஒரு மாசத்துக்கு கரியா போட போறான்னு சொல்லிடுவேன். ஆனா கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட பயம் அவனுக்கு உண்டு. ஆகையினால சொல்றான், எங்களோட இருக்கிற ஆட்கள் எவ்வளவு பேரு? 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேர். எத்தனை பேரு? ஒரு காலத்துல இந்த மோசே தன் பின்னணியை மறந்து விட்டார். எகிப்துல பயந்து ஓடி போனது எதற்கு? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று இருந்தவன் ஒரு நியாயத்தை கேட்டதுக்காக பயந்து ஓடி போனான். தன் தாய் ஒளித்து வைத்து வளர்க்க முடியாமல் ஆத்திலே விட்டவளை கர்த்தர் தன் தாயை கொண்டு வளர்த்ததை அவன் மறந்தான். ஆகையினால தான் கேட்கிறான், எங்களோட இருக்கிற மக்கள் எத்தனை பேரு? 6 லட்சம் பேர். வாசிங்க. ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, நீர் சொன்னீர் இல்லையா? என்ன சொன்னீரு? ஒரு மாதம் வரை கொடுப்பேன். ஆடு மாடுகளை அவர்களுக்காக புடிச்சு அடிச்சாலும் அவர்களுக்கு போதுமோ? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமோ என்றார்கள். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி 70 பேரை கூட்டி, போதும் 31ஆம் வசனத்திற்கு வாங்க. 30ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? உனக்கு ஒரு காற்றை அமர பண்ணுகிறவரும் அவர்தான், ஒரு ஆசீர்வாதத்தின் காற்றை அனுப்புகிறவரும் அவர்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பானுடைய சில வேளைகளில் இந்த சத்தியத்தை இப்படி உட்கார்ந்து படிச்சு பாருங்க, விளங்கும், அருமையா விளங்கும். ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கார். எனக்கு கிடைச்ச படிப்பிலே பெரிய பாக்கியம் எது தெரியுமா? 3 வருஷம் இறையியல் தான். நான் படித்த எம்ஏ எப்பே எல்லாம் குப்பை, ஒன்றுக்கு ஆகலை. I am not satisfied in the higher education, but in spite of this I am satisfied only with the biblical. நான் இந்த பைபிளில் மட்டும்தான் I am satisfied, fully satisfied. That means the fullest satisfaction in my heart. என்னுடைய இருதயத்தில் முழு திருப்தி எதனாலனா இந்த வேதம் தான். எனக்கு அன்பானவர்களே,
ஏயா இந்த வேதம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இந்த வேதம் அரிய வேதம். அதனால என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்லேலூயா. அங்கே போன உடனே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று வருதியா, ஆசீர்வாதத்தின் காற்று. நாம சொல்லல, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்போரா வைப்போல என் மேல் வந்தமர்ந்திடு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்போரா வைப்போல என் மேல் வந்தமர்ந்திடு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்போரா வைப்போல என் மேல் வந்தமர்ந்திடு. காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், காற்றையும் அந்த கடலையும் அதட்டின தேவன், ஆசீர்வாத காற்றை உனக்காய் அனுப்பி வைப்பார். அந்த ஆசீர்வாத காற்றை உனக்காய் அனுப்பி வைப்பார். விண்ணக 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 காற்றே என்னை நோக்கி வீசிடு, வெண்போரா வைப்போல என் மேல் வந்தமர்ந்திடு. விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடு, வெண்போரா வைப்போல என் மேல் வந்தமர்ந்திடு. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டது. ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக்கொண்டு, கோழியை கொண்டாந்துட்டா கூட நீங்க நம்பி இருப்பீங்க. ஒரு கோழி எவ்வளவு, எத்தனை கிலோலாம் இருக்கு பேசுங்க. கோழி தின்னது இல்லையா ஐயா ஆசிரியரே? கோழி எத்தனை கிலோயா இருக்கும்? 1.5 கிலோவா? அதை விட பெரிய கோழி இல்லையா? நாட்டு கோழியா இருந்தா சில கோழி கத்த முடியாம கத்துது, கத்த முடியாம கத்து. சில சேவல் ராத்திரியும் தெரிய மாட்டேங்குது, பகலும் தெரிய மாட்டேங்குது, தப்பி தவறி கூவுது. கோழியை கொண்டாந்துருந்தா கூட நீங்க சொல்லலாம், அப்பா சீக்கிரம். காடை எவ்வளவு இருக்கும்? காடை எவ்வளவு வெயிட் இருக்கும்? இந்த காடைகளை சமுத்திரத்திலிருந்து காற்று தள்ளிக்கிட்டு வந்துச்சு. அது எப்படியா? சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்து பாளையத்திலும், நல்ல கவனிங்க, பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். நல்ல கவனிங்க, எவ்வளவா? ஒரு நாள் பிரயாணம் நடந்து. நீ நினைக்கிற இருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி சைக்கிளில் ஸ்கூட்டர்லாம் போறதில்லை. இப்போனா நம்ம ஆக்டிவா எடுத்துகிட்டு போயிடுவோம், சைன் ஹோனா சைன் எடுத்துகிட்டு போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் தாண்டி போனால் 1.5 லட்ச ரூபாய்க்கு டூம் வச்ச வண்டியை கொடுத்துக்கிட்டு போயிடுவோம். அப்போ அதெல்லாம் கிடையாது, ஏன்னா நடந்து தான் போகணும். ஒரு நாள் பிரயாணம். இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். அதாவது வலது பக்கம் போனா ஒரு நாள், இடது பக்கம் போனா ஒரு நாள், பின்பக்கம் போனா ஒரு நாள், முன்பக்கம் போனா ஒரு நாள். அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். தரையின் மேல் 2 முழ உயரம். அதுவும் தரையின் மேல எவ்வளவா? 2 முழம். 2 முழம்னா எவ்வளவு? முளத்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? நம்ம ஒரே ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டா சான் போனா என்ன பார்த்தீங்களா? இப்பதான் நீங்க பேசுவீங்க. எப்பவுமே உங்களை பேச வைக்கணும், இப்படி ஒன்று கேட்கணும். அதாவது 2 முழம். ஒன்னே ஒன்று பெண்களுக்கு தெரியும், பூ மட்டும் எப்படி தான் வைப்பாங்க? 1 முழம், 2 முழம், 3 முழம். ஐயா 2 முழங்கிறது என்னன்னா இந்த கையிலேருந்து இது வரைக்கும் 1 முழம். அப்போ கீழே வச்சு பாருங்க எவ்வளோ உயரம் வந்திருக்கும். ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 அடி உயரமாவது இருக்குமா? 1.5 அடி இருக்குமா இருக்காதா? 2 முழம் நீ கைக்கு மேலே கை வச்சுன்னா 1.5 அடியாவது இருக்கணும். 1.5 அடிக்கு தரையே தெரியாம இந்த பக்கம் ஒரு நாள், அந்த பக்கம் ஒரு நாள், அந்த பக்கம் ஒரு நாள், அந்த பக்கம் ஒரு நாள் நடந்து போற அளவுக்கு ஆண்டவர் காடைகளை கொண்டு வந்து குவித்தார். அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும், எப்பொழுது? பகல் முழுவதும், அடேங்க அப்பா, ரா முழுவதும், மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். ஆனா அடி குமிச்சு கிடக்கானா? அப்பவும் இவன் ஆசை விட்டுச்சா? திருப்தி அடைஞ்சானா? இல்லையா.
அல்லேலூயா. திருப்தி அடைய மாட்டான் மனுஷன். பகல் முழுதும் ரா முழுவதும் அடுத்த நாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும்